என்னம்மா காலங்காத்திலே மீன் குழம்புமா இருக்கு? காலையில இல்ல மாமா, ராத்திரியே வச்சாச்சு. சாப்பிடுங்க, ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராத்திரி நீங்கள் லேட்டாக வந்தீங்க, சாப்பாடு வேணான்ட்டிங்களா, அதான் உங்களுக்கு எடுத்து வச்சது. காலையில எடுத்து வச்சுட்டேன். இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் அள்ளி போட்டு சாப்பிடுங்க. ஆ சரி சரி. வாசமே நல்லா சூப்பராக இருக்கு. மல்லிகா, ஆயிருந்தா எங்கள் அம்மா மேலே உனக்கு கோபம் வெறுப்புன்னு ஆயிரம் இருந்தாலும் வர வர நீ சமைக்கிற சாப்பாடு அப்படியே எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சா இம்புட்டு ருசியாக தான் இருக்கும். வர வர உனக்கும் அதே ருசி வந்துடுது, உனக்கும் அதே கைப்பக்குவம் வந்துடுது. உன் மாமியாரே மிஞ்சிருவ போலயே. சூப்பர் சூப்பர். அப்படியே எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு மாதிரியே இருக்குது. வறுவலும் அப்படியே எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி தான் இருக்குது. மாமா, மாதிரியெல்லாம் இல்லை, செஞ்சது அத்தை தான். என்ன ஆச்சரியமா இருக்கு, எங்கள் அம்மாவை வச்சுச்சு. சும்மா பொய் சொல்லாத, அதெல்லாம் எங்கள் அம்மா செய்யாது. என்னைக்கு நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னைக்கு எங்கள் அம்மா சமையக்கட்டை விட்டு வெளியே வந்தது. அந்த கரண்டையை கீழே போட்டதோடு சரி. அதுக்கப்புறம் நீ தானே இந்த வீட்டில் எல்லாமே செய்கிற. விளையாடுறியா? என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஐயோ மாமா, நிஜமாவே அத்தை தான் செஞ்சாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, உமா புள்ளத்தச்சியா இருக்கல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வைக்கணும்னு அத்தை நான் தான் செய்வேன்னு ஆளாக வந்து செஞ்சுருக்காங்க. அவளை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறாங்க மாமா. அப்படியா? அட ஆமா. நேற்று எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதெல்லாம் நீ சொன்ன, அப்போவே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்குங்கிற. இப்படி ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு உமாலை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கலாம்ல. அதையும் கேட்டு பார்த்துட்டாங்க உங்கள் தம்பி. அதான் கொடுங்க என்ன ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்புல. வரட்டும் போட்டும், ஆனால் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோங்கிறாப்புல. என்ன செய்யறது? அதுவும் வச்சதுக்கு தான் விட வேண்டியதாக இருக்குது. நம்ம மேலேயே ஆரம்பத்தில் கொஞ்சம் தப்பு இருக்குல்ல மாமா. வீட்டை விட்டு வெளியே போங்க நத்தை சொன்னதை மனசில் இன்னும் வச்சுருக்காப்புல போல். அதான் சரிடா, நீ வேலைக்கு போகிறப்ப கொண்டு வந்து விடு, திருப்பி போகிறப்ப கூப்பிட்டுக்கன்னு சொல்லி அத்தை சொல்லிட்டாங்க. எனக்கும் சரின்னு தான் பட்டுச்சு. பொழுதனைக்கும் அவங்க தனியாக இருந்து ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா பக்கத்தில் ஆள் வேணும்ல. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். அந்த பிள்ளைக்கு திடீர்னு அன்னைக்கே மயங்கி விழுந்துருச்சு. வேறு ஏதாவது ஒன்றுனா அந்த வீட்டில் தனியாக இருந்தால் தெரியுமா? நம்ம கூட இருந்தால் தான் சரி வரும். நம்ம தான் இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல, ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பார்க்க போகிறோம். அதான் மாமா நானும் சொல்கிறேன். எப்படியோ குடும்பம் பழையபடி ஒன்று சேர்ந்தா சரிதான். எனக்கு இப்போவே சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். சே, வெயில் முடிஞ்சு காத்தடி காலம் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வெக்க குறையுதா? உள்ளுக்குள்ளே ஒரே புழுக்கமாக இருக்குது. இப்படி வந்து வாசலையாவது உட்காரலாம். வெயில் ஒரு பக்கம் இருக்குன்னா இது அடிக்கிற கூத்து வேற. என்னமோ இது முதல் மரியாதை ராதா நினப்பு, அந்த ஆளுக்கு பெரிய சிவாஜி கணேசன் நினப்பு. இதுங்க ரெண்டும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றத பார்க்க பார்க்க கடுப்பாக வருது. சே, அதுக்கு தான் வாசலோட உட்காந்துக்கணும். நம்ம எங்கே போச்சு? காலையிலேருந்து ஆளை காணோம். நானும் வீடையே சுற்றி தேடி பார்த்துட்டேன். இந்த நேரத்துக்கு எங்கே போச்சு? விடிஞ்சதும் விடியாததுமா இதை யார் வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சது? எங்கே போச்சோ? வயசான காலத்தில் வீடடங்கி வாசடங்கி இருப்போன்னு கிடையாது. இதான் சாக்குன்னு எங்கேயாவது ஓடி போயிடுறது. தம்பி, கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வாங்க. என்னங்கம்மா வந்தது வராதமா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கு? ஏம்மா இம்பிட்டு நேரம் எங்கே போன? செத்த கம்மு இருடி, எல்லாத்துக்கும் உனக்கு வழக்கம் சொல்லணும். ஐயா பார்த்து 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 பார்த்தியா? பார்த்து கொண்டு வந்து பத்திரமா இருக்குங்க. சரிம்மா சரிம்மா, பார்த்து பத்திரமா உள்ள எடுத்துட்டு போங்க. சரிம்மா. சரி உள்ள போயா. பார்த்து பார்த்து கீழே போட்டாதீங்க. என்ன இந்தம்மா புதுசாக சேர் தூக்கிட்டு உள்ள போகுது? ஓ, புதுசாக வீட்டுக்கு சேர் வாங்கியிருக்கு. சூப்பர் சூப்பர். ஒரு சோஃபா செட்டு வாங்கியிருக்கலாம். சரி, வீட்டில் யார் இருக்கா? பொழுதுக்கும் நம்ம தான் இருக்கோம், நமக்கு இது போதும். தரையில் உட்காந்து எழுந்திரிச்சு நமக்கு கொஞ்சம் காலை விட்டு தான் போகுது. இந்த மாதிரி சேர் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம இப்போ தான் நினச்சோம். பரவாயில்ல, அம்மாவே ஒரு சேரை தூக்கிட்டு வந்துருச்சு. இந்த மல்லிகா, மதியத்துக்கும் மீன் குழம்பு வச்சு கட்டிட்டுமாங்க? இல்லை மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரீங்களா? இல்லைம்மா, மதியம் கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். நீ டிஃபனை கட்டி வச்சிரு, அதான் சரி வரும். சரிங்க. பார்த்து பார்த்து இறக்கியா இறக்கு. எப்பா சரியான வேணாம். எப்பா யார் நீங்க? என்ன, நான் தான் முனியே. அட முனியண்ணா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கனே. எதுக்கு இங்க சேர் எடுத்துட்டு வந்து போட்டிருக்க? பார்த்தா புதுசு மாதிரி வேற தெரியுது. ஆமாண்ணே, நம்ம வீட்டில் போட சொல்லி அம்மா தான் சொன்னாங்க. நேரா போய் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். என்ன மல்லி, எதுக்கு இப்போ புதுசா சேர் வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு சேர் வேணும்னா என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சவங்க கடை கூட இருக்கு, அங்க கூட பார்த்து எடுத்துருக்கலாம். ஐயோ மாமா, அதெல்லாம் இல்ல மாமா, நான்லாம் ஒண்ணுமே சொல்லல. இல்ல முனியா, நான் எங்கடா சொன்னேன்? ஐயோ அம்மா, சின்னம்மா நீங்க சொன்னீங்கன்னு சொல்ல, பெரியம்மா தான் சொன்னாங்க. யாரு? அத்தையா? ஆமா, பெரியம்மா தான் சொன்னது.
பத்திரமா இறக்கிட்டீங்க போல. இறக்கியாச்சா? இறக்கிட்டோம்மா. சரி சரி, பத்திரமா கொண்டு வந்து இறக்கிட்டீங்க. இந்தாங்க, இதுல 300 ரூபா இருக்கு. ஆளுக்கு 150 ரூபா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அம்மா, கூட 50 100 சேர்த்து போட்டு தரக்கூடாதா? எம்பிட்டு வெயிட் தெரியுமா? தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தோம். அட இருக்காதா பின்ன, தேக்க மரத்துல செஞ்சது, அப்போ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ இது போகும், மிச்சம் மீதியெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. சரிம்மா சரி, நாங்கள் வரோம்மா. இம்மா, எதுக்கு இப்ப சேர வாங்கிட்டு வந்திருக்க? ஏன் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியலையோ? கால் எதுவும் வலிக்குதா? எதனால என்ன சொல்லுங்க, ஆஸ்பத்திரி வேணா ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம். அட எனக்கு என்ன மல்லிகா, நான் நல்லா ஜம்முன்னு உலக்க மாதிரி தானே இருக்கேன். எனக்கெல்லாம் எந்த குறையும் வராது. ஆண்ட வரலால நான் நல்லா இருப்பேன். இன்னும் 50 வருஷத்துக்கு என்னை யாரும் அசைக்க முடியாது. கீழே உட்காந்து எந்திரிச்சாதான் உடம்பும் நல்லா இருக்கும். எனக்கு எதுக்கு இந்த சேரி கீரெல்லாம்? அப்புறம் எதுக்குமா வாங்கின? வேற எதுக்கு? எனக்கு தான். நான் தான் அம்மா கிட்ட ரொம்ப நாளா வீட்டில் ஒரு ஷோஃபாவோ சேரோ இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதான் அம்மா கரெக்டாக வாங்கிட்டு வந்துச்சு. ஆமாண்டி, ஆமாம். நினப்பு பொழப்பு கெடுத்துன்னு ஜாக்கிரத. நீ பொழுதுனைக்கு ஓயாமல் உட்காந்து ஃபோனை நோண்டுறதுக்கு உனக்கு சேர் வேணா வாங்கி போடுவாங்களாக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது உனக்கு வாங்கலை. அப்புறம் வேற யாருக்கு வாங்கினேன்? உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் யாரு? உன் மருமக மல்லிகாக்கு வாங்கினியோ இல்லை உன் மகன்களுக்கு வாங்கினியா? இங்கே இருக்க யாருக்கும் கிடையாது. வரப்போறவங்களுக்காக. வரப்போறவங்களா? யாரு? உமா, நீ பார்த்து உள்ள போ, நான் அப்படியே வேலை கிளம்புறேன். ஏமாம்மா, இம்புட்டு தூரம் வந்துட்டு உள்ள வராமல் போனால் எப்படி? என்னை கொண்டாந்து விடுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் உள்ளே வந்தால் தானே நல்லா இருக்கும். உள்ள அக்கா மாமா எல்லாரும் இருப்பாங்க. மாமா அத்தையும் போனோடனே உங்களை தான் கேட்பாங்க. ஒருட்டு உள்ளே வந்துட்டு தான் போங்களேன். அட எனக்கு வரக்கூடாதுன்னு ஆசையா? அதான் நம்ம வீட்லேயே சாப்பிட்டோம்ல. எனக்கு ஒன்றும் வரணும்னு வரக்கூடாதுன்னு கிடையாது. கம்பெனிக்கு போகணும், அங்கேருந்து வயலுக்கு வேற போகணும். கதிரவன் தம்பி இல்லைல்ல, அது என்ன வேலைக்கு வர வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தானே பொறுப்பாக பார்த்துக்கணும். லேட் ஆச்சுன்னா சரி வராது. நேரத்தோடு போகணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்தால் அந்த நிம்மி புருஷன்லாம் இருப்பாங்க. ஏதாவது 1 2 கூட குறைச்சி பேசுவாங்க. நமக்கு அது சரி வராதுமா. நீ போயிட்டு வா. அவளுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒவ்வொரு பண்ணாலும் எனக்கு உடனே ஃபோன் அடி. நான் வந்து உனக்கு நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன். யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அட இங்கே தான் அத்தை அக்கா எல்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இம்பட்டு நாள் அத்தை அவங்க பக்கம் இருந்தாங்க. அப்போ கூட அவள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவள் ஏதாவது பேசுனா அத்தையே வாயை அடைச்சிருவாங்க. சந்தோஷம் சந்தோஷம். சரிம்மா, நீ பார்த்து உள்ளே போ, நான் வரேன். சரிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். அதெல்லாம் சரியே வராது. உள்ளே போ, நான் பார்த்துட்டு தான் கிளம்புவேன். சரி சரி, பாய்ங்க. பாய். வரப்போ உள்ளே வாங்க. உள்ளே போயிட்டா. இனிமேல் நம்ம வேலை கிளம்பலாம். இதுவும் நல்லதுதான். வீட்டில் ஒத்தையில் விட்டுட்டு போனால் நமக்கும் பக்கு பக்கன்னா இருக்கும். என்னாச்சோ ஏதாச்சோன்னு நம்ம வர வரைக்கும் அம்மா வீட்டிலே இருக்கட்டும். அதுதான் சரியாக இருக்கும். ஏன் சார், யாரும் வீட்டுக்கு புதுசாக விருந்தாளி வராங்களா? அட புதுசாக தான் விருந்தாளி வராக. அப்படி யார் வரா? எனக்கு தெரியாம சொன்னீங்கன்னா சேர்த்து சமைச்சிருப்பேன்ல. மதியத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுமாத்த? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று மாதிரி இன்னைக்கு நானே சமைச்சுக்கிறேன். இம்மா, எதுக்குமா வயசான காலத்துல கடந்து அடுப்புல வேகணும்னு நினைக்க? அதான் மல்லிகா இருக்கல்ல, அவ பாத்துக்குவா. நீ ரெஸ்ட் எடு. டேய், இதை விட எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. சும்மாவே உட்காந்துருந்தா நல்லா இருக்கு. எனக்கு 4 வேலை எடுத்து போட்டு செஞ்சாதான் மனசு திருப்தியா இருக்கு. அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு யார் வரான்னு சொல்லு. அக்கா வாவுமா. அடடே மருமகளே, வா 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 வாமா. என்ன முகமெல்லாம் கொஞ்சம் சோர்வா தெரியுது? காலையில் நல்லா சாப்பிட்டே இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேங்க அத்தை. ஆமா, நீ என்னத்தை தின்றுக்க போற? 2 இட்லி தின்றுப்ப. மருமகளே, இப்போ நீ ஒரு ஆள் கிடையாது, ஒரு உடல் உயிர். ஞாபகம் வச்சுக்க, நல்லா சாப்பிடணும். என்னடி நடக்குது இங்க? மாமா, இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. நான் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏமா என்னடி? ஒன்றும் இல்லை, இவளுக்கு இதே வேலை. ஏமா மருமகளே, உனக்காக அத்தை என்ன வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? அத்தை என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? இதோ தேக்கில் சேரு, நல்லா சாஞ்சு உட்காந்து. என்னது சேர் இவளுக்கு வாங்கினீங்க? ஆமாண்டி, உன் அண்ணி உமாளுக்கு தான் வாங்கினேன். ஏமா நீ உன்னை அவளை மருமகன் கூப்பிட்றதோட நிறுத்திக்கோ. எனக்கு அண்ணின்லாம் சொல்லிட்டு தெரியாத. நீ சொன்னாலும் சொல்லாட்டி அவள் தான் உனக்கு அண்ணி. பேசாம இரு. இங்கே பாரு உமா, உனக்காக தான் அத்தை இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அத்தை எதுக்கு இதெல்லாம்? அப்புறம் புள்ள தச்சு புள்ள இங்கே வந்த இடத்துல தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியுமா? நல்லா சேரில் உட்காந்து எந்திரி. ஷோஃபா மாதிரி ஏதாவது வாங்கி போடலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் அந்த காலத்துல இருந்து தேக்கில் செஞ்ச இந்த ஈச்சேர்னா ஸ்பெஷல் தான். அதான் செய்ய சொல்லி காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வரத்துக்குள்ள வரணும்ல, அதான். ஓ, அப்ப சேர உமாக்கு தான் வாங்கிட்டு வந்தியா? ஆமாண்டா, என் மருமகளுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அத்தை நல்ல காரியம் பண்ணீங்க அத்தை. நான் கூட இதை யோசிக்கல பாருங்களேன். நீ யோசிக்காம இருந்தாலும் நான் யோசிக்காம இருப்பேனா? வயிற்றுல வளர்றது யாரு? என் வீட்டு வாரிசு. அப்புறம் நான் தானே மெனக்கிட்ட யோசிக்கணும். சரி சரி, இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு உமா வந்து இங்கே உட்காரு. அத்தை நீங்க உட்காருங்க. நீங்க நிக்கிறப்போ நான் வந்து இதுல உட்காந்தா மாமா வேற இருக்காரு. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புள்ள தாச்சி புள்ள நீ தான் உட்காரணும். வாங்க வந்து உட்காரு. அதான் அத்தை சொல்றாங்களே, போய் உட்காருடி. நுனியில உட்காராத, நல்லா சாஞ்சு உட்காரு. இல்லத்த அழுப்பா இருந்தா வேணா சாஞ்சுக்கிறேன். அப்படி சொல்றியா? சரி சரி, இங்கே உட்காந்துரு.
இல்லைக்கா அவளுக்கு நல்லா சுட சுட இட்லியும் 4 துண்டு மீன் வச்சு எடுத்துட்டு வா. அத்தை நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சாப்பிட்டுட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு. எத்தனை இட்லி சாப்பிட்ட? 2 இட்லி தான். ஆமா 2 இட்லி எப்படிமா பத்தோம்? நீ என்ன தனி ஆளா? இப்போ 2 உசுறு உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறப்போ நீ நல்லா சாப்பிட வேணா? உனக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து நீ தான் சாப்பிடணும். மல்லிகா 4 இட்லி வச்சு குழம்பு ஊற்றி சட்டுன்னு எடுத்துட்டு வா. வரேன். மல்லிகா அம்மா நானும் அப்படியே கிளம்புறேன், நீங்க உமாவை பார்த்துக்கோங்க. அப்படியா? நல்லது, போயிட்டு வா. எங்க டிஃபனு? இல்லையா உமா வீட்டுக்கு வந்திருக்கு, முடிஞ்சா மதியத்துக்கு வீட்டுக்கு வர பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். டிஃபன் கட்டுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வேணாம். பரவாயில்லங்க, ஒரு 10 நிமிஷத்துல கட்டி தரேன். வேணாம் வந்து பிள்ளைய கவனி. சரிங்க, நான் வரேன். உமா உடம்ப பார்த்துக்கப்பா, எது வேணாலும் கூச்சப்படாம கேளு. சரிங்க மாமா. இப்பதான் குடும்பத்தை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு கடுப்பா இருக்கு. இவளுக்கு வந்த வாழ்வு பாரு. வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உமா வந்துடுறாரு. தண்ணி இனி குடிச்சிடாத, அப்புறம் சாப்பிட முடியாது. காலை எங்க உன்னை விட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டானா? ஆமாம் சார், லேட் ஆயிடுச்சு. சாயங்காலம் கூப்பிட வரப்ப வரேனாரு. நல்லது வரட்டும். அத்தை வா மல்லிகா, எடுத்துட்டு வந்துட்டியா? அங்கே கூட வந்தாங்க. இந்தம்மா இதை சாப்பிடு. யாருக்கு இத்தனை இட்லி? ஏண்டி உனக்கு தான். நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. நல்லா 4 துண்டு மீனும் போட்டிருக்கேன். நல்லா சாப்பிட்றீ. நான் வேணா முள் எடுத்து கொடுக்கட்டுமா? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? நீ இட்லியை சாப்பிடு, நான் அதுக்குள்ள முள் எடுத்து தரேன். ஐயோ அத்தை, என்னால் இத்தனை இட்லி எல்லாம் சாப்பிடவே முடியாது. மருமகளே அப்படி சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, நீ கொஞ்சம் கூட தான் சாப்பிடணும். அப்போ தான் உடம்பு நல்லா வலுவாக இருக்கும். ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட போனாதான் நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு தெரியும். அன்றைக்கி மண்டபத்திலேயே அந்த டாக்டர் என்ன சொன்னார்? உடம்பு உனக்கு வீக்காக இருக்குன்னு தானே சொல்லியிருக்காரு. அதனால தான் நீ எனக்கு வாங்கியிருக்க பத்தியா? அங்கே எங்கன்னு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாம கொள்ளாமல் இருந்திருக்க. இனிமேல் அப்பெல்லாம் இருக்க முடியாது. அத்தை நான் பார்த்து செய்வேன், நீ நல்லா சாப்பிடணும். அத்தை கண்டிப்பாக முடியாது. சரி அப்போ 4 இட்லியாக சாப்பிடு. ஐயோ அத்தை 1 தான். சே, இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியல. இப்போ வேணாங்கிறதும் எங்கள் அம்மா சாப்பிடுங்கிறதும் இவ என்ன குழந்தையா? சே, இங்கே இருக்க முடியல. சரி யாருக்கும் வேணாம், நீ 2 இட்லி சாப்பிடு, அது சரியா இருக்கு. அக்கா அட சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுமா. உனக்காக அக்கா தான் சொல்லிட்டால, பாதி சாப்பிட்டா போதும்னு சாப்பிடு, பிறகு ஜூஸ் குடிச்சுக்கலாம். சரி தே, நல்லா சந்தோஷமா சாப்பிடு. இந்த தட்டை வாங்கு. பேசாம நான் வேணா ஊட்டி விட்டுமா? இல்ல தே வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் என்ன, நல்லா சிரிச்சு சந்தோஷமா சாப்பிடு.